தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கையசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாஷை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த நையாண்டிலாம் வேண்டாம். அவன் திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏம்மா கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு? உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகை பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன் அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி நீ எதுக்கு உள்ள போன? மாமி, குழந்தைங்க சொல்லிக் கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல? குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகர்ந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறச்சே அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறைக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பார்த்தல. தயவு செய்து என்ன அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே. என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம் தான். அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு விடுறேன்.